என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா cos A is equal to square root of s into s minus a divided by bc அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ cos A நாங்கள் வந்து cos A by 2 வந்து square root of cos squared A by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அதாவது இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் cos A by 2. இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 plus cos A by 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ cos squared A by 2 sin squared வந்து 1 minus cos A, cos squared வந்து 1 plus cos A by 2. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? half வெளியே எடுத்துடலாம், இங்கேயும் half வெளியே எடுத்துலாம், cos A அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த cos A எப்படி எழுதலாம் அப்படின்னா half plus half. நான் என்ன சொல்லியிருக்கேன்? cos A அப்படின்னா minus A squared, இங்கே வந்து b squared plus c squared divided by 2bc. இது வந்து cos A ஓட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பொதுவாக 4bcன்னு எடுத்துக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டோம்னா இங்கே வந்து 2bcன்னு வரும். இது வந்து ப்ளஸ் இங்கே 4bc தான் இருக்குது. அப்போ அதனால b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்டு வரும். ஓகேயா? இது வந்து ஸ்கொயர் ரூட்டு. ஓகே, இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? யூ கேன் ரைட் இட் அஸ் a இல்லை b plus c whole square, b plus c whole square minus a square divided by 4bc அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இதை கமெண்ட் பண்ணிட்டோம்னா b plus c whole square அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இது என்ன? a square minus b square. So you will be having b plus c plus a into b plus c into minus a plus b into a minus b divided by 4bc அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் ஒரு ப்ளஸ் ஏ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் 2a ஆட் போகிறேன். ஸோ a plus b plus c இன்ட்டு இது a plus b plus c. இங்கே வந்து மைனஸ் ஏ இருக்குது, நான் ஒரு a ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 2a. ஓகே, டிவைடட் பை இங்கே என்ன 4bc. ஓகே, இப்போ இது என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? a plus b plus c by 2 is equal to s. அப்போ a plus b plus c வந்து 2s. ஸோ a plus b plus c is equal to 2s. அதுதான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ which is equal to 2s into 2s minus 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டிவைடட் பை 4bc. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 2 வெளியே எடுத்துடலாம், எஸ்ஸு இங்கே 2 வெளியே எடுத்துனா s minus a. ஓகே, divided by 4bc. அப்போ இந்த 2 cancel ஆகிடும். ஸோ you will be having s into s minus a divided by bc. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம் இல்லையா? ஸோ s into s minus a divided by bc. இப்போ வந்து நம்ம sin a என்ன பார்த்தோம்? sin a by 2 is equal to s ஏன்னு எடுத்தோம்னா s minus b into s minus c divided by bcன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இது sin a by 2, இது cos a by 2. அப்போ tan a by 2 என்ன? ஸோ tan a by 2 is equal to tan a by 2 is equal to sin a square root of s minus b into s minus c divided by s into s minus a. இந்த bc cancel ஆகிடும். ஸோ இப்போ sin a by 2, cos a by 2, tan a by 2. இதே மாதிரி நம்ம வந்து sin b by 2 எழுதலாம், sin c by 2 எழுதலாம். அதே மாதிரி cos b by 2, tan b by 2 எழுதலாம். அதே மாதிரி sin c by 2, cos c by 2 and tan c by 2. இது எல்லாமே நம்ம இங்கே என்ன இருக்கோ, இப்போ a இருக்குன்னா இந்த இடத்துல மைனஸ் b மைனஸ் c டிவைடட் பை bc வரும். அதுவே cos அப்படிங்கும்போது இந்த ஏக்கு s into s minus a divided by bc வரும். அந்த டேனில் இந்த bc bc அடியில் இருக்க நியூமரேட்டர் அடியில் இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஓகே,